ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இன்டர்வியூ போஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஆப்டிடியூடில் வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு குயிக் ரிவிஷனாக வந்து பார்க்கலாம். ஸோ சீக்கிரமாக வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. அதுக்கு ஒரு குயிக் ரிவிஷனாக இது வந்து இது இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின், இருவினைகளின் பொருள் வேறுபாடு. அருந்துனா என்ன, அருந்துனா என்னன்னு கேட்குறாங்க. ஒன்று வந்து இந்த ரூ, அடுத்தது வந்து ரூ வந்து மாறி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து சரியான விடை குடி மற்றும் துண்டுப்பட்டு அப்படிங்கிறதான் வந்து சரியான விடை. அதாவது அருந்துங்கிறது குடிக்கிறது, அருந்து அப்படிங்கிறது துண்டா, ரெண்டு துண்டா வந்து போகிறது அப்படிங்கிறதுக்காக வருது. அடுத்து வந்து ஒற்றுப்பிழையற்ற தொடரை கண்டறியங்கிறது வந்து ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர் அப்படிங்கிறதான் வந்து நமக்கு வந்து ஒற்றுப்பிழையற்ற சொற்றொடராக இருக்குது. அடுத்து வந்து எழுத்துப்பிழையற்ற தொடரினை தெரிவு செய்க. இதுக்கு வந்து குழலிக்கு பாட தெரியும் அப்படின்னு இருக்கு. மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குளிலியும் பாட தெரியும் அப்படின்னு இருக்கு. குழியை பாட தெரியும், குழியால் பாட தெரியுங்கிறதுல எல்லாமே தப்பு. அவங்களுக்கு இது தெரியும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து சரியான விடை. அடுத்து வந்து அடைப்புக்குள்ள சொற்களை கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்திய மொழிகளில் மூலமும் வேறுமாக தமிழ் டேஸ் திகழ் அப்படிங்கிறது திகழ்கிறது அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். அடுத்து வந்து நீர்வளம் பெருக்கி நிலவளம் விரிக்க அப்படிங்கிறத, இதில் பெருக்கி என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறதான். ஸோ பெருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக்குறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு சுருக்கி அப்படிங்கிறதான் வந்து சரியான விடை. அடுத்து வந்து மேதி என்பதன் எதிர்ச்சொல் என்ன, மேதிங்கிறது வந்து எதிர்ச்சொல் வந்து பசு அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. அடுத்து வந்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லறிக. இதுக்கு வந்து த்ரெட் அப்படின்னா தையல் கிடையாது, ஸ்டிச் அப்படின்னா நூல் கிடையாது. ஏன்னா வந்து த்ரெட்டுனா தான் நூல், ஸ்டிச் அப்படின்னா தையல். அடுத்து வந்து ஃபேக்ட்ரி அப்படின்னா ஆலை, இல்லை வந்து நெய்யறதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஆலை அப்படிங்கிறதான் வந்து சரியான விடை. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லறிக அப்படிங்கிறதுல கரெக்டான விடை பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் போர்டு அப்படிங்கிறதுக்கு கரும்பலகை அப்படிங்கிறதா சரியான விடை. மற்றதெல்லாம் வந்து தவறு. அடுத்தது வந்து கீழ்காணும் சொற்றொடரில் பெயரெச்சம் கண்டுபிடித்து சரியான விடையை தேர்வு செய்க. இதில் நல்ல, படுத்து, மாட்டிய, கடந்து, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயரெச்சம் வந்து நல்ல, மாட்டிய, இந்த ரெண்டு தான் வந்து சரியான விடை. அடுத்து வந்து சரியான விடை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து பெயரை கண்டு முடியும் எச்ச பெயரெச்சம் டேஸ் இது எந்த காலத்திலும் வரும் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து சரியான விடை ஆப்ஷன் சி 3, அதாவது 3 காலத்திலையும் வந்து இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் சொல்லுக்கேற்ற வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுக. இதுக்கு வந்து சரியான விடை வந்து படிக்கு வந்து படித்தவர் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது படி டேஸ் வேர் சொல்லை வினையெச்சமாக்குக அப்படிங்கிறது படித்து அப்படின்னா வினையெச்சமாயிரும். அடுத்து வந்து வேர் சொல்லை வினையெச்சமாக மாற்றுக பார் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பார்த்து அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். அடுத்து வந்து கேட்டான் அப்படிங்கிறதுக்கு உண்டான வேர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா கேள் அப்படிங்கிறதா. ஏன்னா கேட்டல், கேட்டு, கேள்வி இதெல்லாம் வந்து தவறு. கேள் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து வந்து கீழ்கண்டவற்றில் தவறான வேர்ச்சொல்லினையை கண்டறிக. இதுக்கு வந்து வாழ்க, வாழ்க்கை அப்படிங்கிறது தவறான எதிர்ச்சொல்லாக இருக்குது, வேர்ச்சொல்லாக இருக்குது. அடுத்து வந்து ஒருமை பன்மை அறிந்து சரியான துறை தேர்வு செய்க. இதுக்கு வந்து அவர்கள் அடிமைகள் அல்லர் போராளிகள் அப்படிங்கிறதா வந்து சரியான விடை. அது மரம் அல்ல கம்பம், அவை பறவைகள் அன்று அப்படிங்கிறதெல்லாம் வந்து தவறு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருமை பண்பையில் அவர்கள் அடிமைகள் அல்லர் போராளிகள் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது வந்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க. வினா டேஸ் வகைப்படும், வினா வந்து எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினாக வந்து இருக்கும். அடுத்த கொஸ்டின், மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி கிண்ணம் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது வந்து சரியான விடையை தேர்வு செய்யல. கடலுக்கு வேறு பயிர் பறவையான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி கதவை மெல்ல டேஸ் திறந்தானான்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து இந்த பறவை அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது இந்த திறந்தான் அப்படிங்கிறது சரியான விடை. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்களை தானொரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதுக்கு வந்து தான் கூட்டல் ஒரு அப்படின்னு தான் வந்து இதை பிரித்து எழுத முடியும். அடுத்தது வந்து குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு எழுதுக. முளை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முளை அப்படிங்கிறது விதையோட முளை, தலைக்குள்ள உள்ள பகுதி வந்து மூளை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து சரியான மரபு சொல்லை தேர்வு செய்க. கூகை அப்படின்னா வந்து குளரும், ஆந்தை அலரும் அப்படின்னு சொல்லுவாங்க, குயில் கூவும் சொல்லுவாங்க. அதே மாதிரி கூகை வந்து பார்த்திங்கன்னா குளரும். அடுத்து வந்து சரியான விடையை தேர்வு செய்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டல் பெரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை கேட்குறாங்க. ஸோ சேர்த்தெழுதுக மண் கூட்டல் அழகு மண்ணழகுங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து எழுதுகளில் குற்றம் ப்ளஸ் இல்லாதவர், அது வந்து குற்றம் இல்லாதவர் அப்படிங்கிறதா வந்து வரும். குற்றம் இல்லாதவர், குற்றம் அல்லாதவர் இதெல்லாமே தவறு. குற்றம் இல்லாதவர்ங்கிறது குற்றம் இல்லாதவர் அப்படிங்கிறதா வரும்.
அடுத்த கொஸ்டின் அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ வந்து அவ்வு கூட்டல் உருவம், ஆப்ஷன் பி அவ் கூட்டல் உருவம், ஆப்ஷன் சி வந்து ஆ கூட்டல் உருவம். ஸோ அப்போ ஆ கூட்டல் உருவம் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து வந்து நாவாய் என்னும் சொல்லிற்கு உரிய பெயர்கள். இதுக்கு வந்து வங்கம், தோணி, களம் அப்படிங்கிறதா வந்து சரியான விடை. நாவாய் அப்படிங்கிறது நார்மலாக வந்து கப்பலில் நம்ம போகிற மாதிரி இருக்கிறதா வந்து நாவாய்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து வங்கம், தோணி, களம் அப்படிங்கிறதா வந்து சரியான விடை. அடுத்து வந்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குறது. நான் என்னுடைய பாட புத்தகத்தை முதல் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை முழுவதுமாக படித்து முடித்தேன். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். இதை நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் தெரிய தெரிஞ்சிடும். அடுத்து கப்பல் என்னும் பொருள் தரும் சொற்களை எழுதுக. நாவாய், வங்கம். இது இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து கப்பல் அப்படின்னா நாவாய், வங்கம் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது ஓர் சரியாக அமைந்த தொடரை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை வந்து ஓர் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து வந்து ஊர் பெயர்களின் மறு பெயரை எழுதுக. புதுச்சேரி அப்படிங்கிறது வந்து இப்போ புதுவை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து ஊர் பேர் வந்து மருவி வந்திருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து மருவி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கணும். அடுத்து வந்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஸோ இதில் வந்து மேலாளர் செல்வமே போல் அப்படிங்கிறது என்னென்னா தலை நிமிர்ந்து நிற்பது போல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மேலாளர் செல்வமே போல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அடுத்து வந்து சொல்லிற்கு இணையான வேறு சொல் கண்டறிக அப்படிங்கிறது நனி அப்படின்னா நனி அப்படிங்கிறது வந்து தவ அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து நாட்டு மக்களுடைய டேஸ் ஒழிக்க வேண்டும், அதாவது வறுமையை ஒழிக்க வேண்டும். ஸோ இந்த இடத்துல வந்து வறுமைகளை ஒழிக்க வேண்டும், வறுமை ஒழிக்க வேண்டும், ஏழ்மைகளை ஒழிக்க வேண்டும் அப்படின்னா தவறாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் முடிகிற மாதிரி வறுமையை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதா சரியான விடையாக இருக்கும். அடுத்து வந்து இருபொருள் தருக வந்து மேவாளால் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா பொருந்துவதால் பெறுதலால் அப்படிங்கிறதா வந்து இதுக்கு சரியான விடை. மேவலால் அப்படிங்கிறதும் பொருந்துதலால், அடுத்தது வந்து பெறுதலால், இந்த ரெண்டுமே வந்து சரியான விடை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும்னு சொல்கிறாங்க. இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. நீலம், கோமேதகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பரகம், மரகதம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா கோமேதகம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒன், ரெண்டாவது நீலம், அடுத்தது பவளம், அடுத்து புஷ்பரகம், அடுத்தது வந்து மரகதம், அடுத்து வந்து மாணிக்கம், அடுத்து முத்து, அடுத்து வைடூரியம், அடுத்து வைரம். இதுதான் வந்து சரியான விடை. அடுத்து வந்து பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுக. ஸோ இதுக்கு வந்து பேருந்து அப்படிங்கிறது தான் பொருந்தா சொல். அதாவது பொருள், காலம், இடம். இடம், பொருள், காலம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. இந்த இடத்துல வந்து பேருந்து அப்படிங்கிறது பொருத்தமே இல்லாத ஒரு தொடராக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக. ஸோ இதுக்கு வந்து சரியான விடை பார்த்திங்கன்னா அண்டம், அகிலம். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொற்களில் இருக்கும், அதுக்கே வந்து பல பொருள்களை வந்து தரக்கூடியது. அடுத்து வந்து கேள்வியானான் அப்படிங்கிறது வந்து சரியான பொருள் என்ன அப்படின்னா நூல் வல்லான் அப்படிங்கிறதா சரியான விடை. ஸோ இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப தமிழில் டீப்பாக தெரிஞ்சால் தான் நீங்கள் இதை வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. ஏ அப்படின்னா என்னென்னா அம்பு, ஏன்னா அம்புன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஐயம் அப்படின்னா தெளிவு. ஸோ ஐயம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து தெளிவு அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி வினாக்குறி இடம்பெறும் தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வருவாயா அப்படிங்கிறதா சரியான விடை. இதே ராமன் நாளை வருகிறேன் என்றான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். ஏ என்று சொன்னான் அப்படின்னாலும் சரி, வருக வருக இதெல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை வந்து நம்ம பொதுவாக செல்கிற வார்த்தைகள். ஸோ இதில் நீ வருவியா அப்படின்னு ஒரு வினாவாக கேட்குறதா வந்து வினாக்குறி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து வியப்பு குறியை பொறுத்துக. ஸோ பாம்பு பாம்பு அப்படின்னா என்ன, பாம்பு பாம்புனா வந்து அவலம். அடுத்தது வருக வருக அப்படின்னா வரவேற்றல், வாழ்க வாழ்கனா வாழ்த்துதல், என்னே எதன் பெருமை அப்படின்னா வியப்பு. ஓகேவா? ஸோ என்ன அவ்வளோ பெருமையா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு வியப்பு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின் பேப்பர்ஸ். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.